டிபன்ஸ் காலனி பேருந்து நிறுத்தம் திறந்து வைத்த சூலூர் எம்எல்ஏ. சூலூர் ஜூலை 20 சூலூர் அருகே சூலூர் விமானப்படை தளம் பகுதியில் டிபன்ஸ் காலனி அமைந்துள்ளது. இங்கு பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக பேருந்து நிறுத்தம் அமைத்து தருமாறு சூலூர் எம்எல்ஏ வி.பி. கந்தசாமி இடம் கேட்டிருந்தனர். அதற்கு விரைவில் தீர்வு காண்பதாக எம்எல்ஏ தெரிவித்து இருந்தார். இதனை அடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி ஞாயிற்றுக்கிழமை பேருந்து நிறுத்த கட்டிடத்தை சூலூர் எம்எல்ஏ திறந்து வைத்தார். அப்போது அப்பகுதியின் தலைவர் ஏ.கே. ஜான்சன் மற்றும் முன்னாள் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மார்கரெட், சமூக ஆர்வலர் சங்கீதா, சரத் மைதிலி, கிரிஜா வல்லபன், சுந்தர பாண்டியன், சூலூர் விமானப்படை தளப்பகுதியில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோவில் தலைமை குருக்கள், அதிமுக மாவட்ட செய்தி தொடர்பு பிரிவு வினோத் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி சாலையில் டிபன்ஸ் காலனி பகுதியில் சாலையின் இருபுறமும் பேருந்து நிறுத்தம் அமைத்து அதை திறந்து வைக்கப்பட்டது. அப்போது அப்பகுதியின் தலைவர் ஏ.கே. ஜான்சன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி இடம் டிபன்ஸ் காலனியின் முக்கிய நுழைவாயில் பகுதியில் அமைந்துள்ள சாலை மிகவும் பழுதாக காணப்படுகிறது, அதை சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனை எடுத்து உடனடியாக அப்பணிகளை பற்றி ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதியினர் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டி மக்களுக்காக உடனுக்குடன் சேவை செய்யும் உங்களுக்கு விரைவில் அமைச்சர் பதவி கிடைக்கட்டும் என வாழ்த்து தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டிபன்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ரத்தன் ராஜ் நன்றி தெரிவித்தார். எல்லாரும் வரட்டு ஓம் ஸ்ரீ மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனோ மங்களம் பிரஜாயோ ஸ்ரீ மங்களாயோ தனோ ஹரி. ஓம் மாதவோ மாதவோ வாக்யம் மாதவோ மாதவோ ஹரி ஸ்மரந்தி சர்வாநித்யே சர்வகார்யேஷு மாதவः. ஓம் சர்வேஷாம் சுஷ்டிர்பவது, ஓம் சர்வேஷாம் சம்திர்பவது, ஓம் சர்வேஷாம் பூர்ணம் பவது, ஓம் சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் ஸ்வஸ்தி 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 ஸ்வஸ்திதாதா காமதாதா காமதிக்யா காமதேவதா ஸ்வஸ்தி பவந்து. நன்றி தலைவர் அவர்களே. இந்த நிறுத்தமானது மிகப்பெரிய சாலை மக்களின் போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைத்தது. சின்ன வரலாறு என்னவென்றால், நாம் கோவையிலிருந்து வரும் பொழுது மெயின் கேட், சப் கேட், கோயிங் கேட், அடுத்தது சேரன் கேண்டீன், அதுக்கப்புறம் நாரணம். இங்கு வந்து இந்த நிறுத்தம் கிடையாது. இந்த காலனியின் முன்னாள் மக்கள் மிகுந்த போராட்டம் செய்து அந்த சேரன் கேண்டீன் என்னும் இதுக்கு இடையிலும் நமது சப்ஜெக்ட் என்னும் நிறுத்தத்திற்கு இடையிலும் இம்மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நிறுத்தத்தை நமக்கு அளித்தார்கள். இது நமது காலனி அந்த சூழலை மாற்றிய இங்குள்ள மூத்த மக்கள் அனைவருக்கும் இளையவர்களாகிய எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தலைமையிலான இந்த குழுவானது இந்த நிறுத்தத்தை இந்த காலனி மக்களுக்கு தந்திருக்கிறது. அதை நமது 116 சட்டமன்ற சூழல் சட்டமன்ற உறுப்பினரான மிகப்பெரிய மனதுடன் வந்து திறந்து வைத்திருக்கிறார். இது என்னை போன்று இங்கு கண்டிருக்கிற காலை வணக்கம்.
எத்தனையோ இடங்கள் சென்றாலும் கூட டிஃபென்ஸ் காலனி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மக்கள் இருக்கின்ற ஒரு பகுதி என்றால் அந்த டிஃபென்ஸ் காலனி. அந்த டிஃபென்ஸ் காலனியிலே இன்று அற்புதமாக காலையில் பஸ் நிறுத்தத்தை சொந்த செலவில் ஏற்பாடு செய்து அதற்கு திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த வேண்டிய நேரத்தில் குறித்தாக்கி எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். டிஃபென்ஸ் காலனி கிட்டத்தட்ட 5 ஆண்டு வருடத்துக்கு முன்னால் இங்கே பஸ் ஸ்டாண்ட் நிற்காது. இங்கே அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஆரம்பித்து இன்றைக்கு டிஃபென்ஸ் காலனி நம்ம சூலூர் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ச்சி இருந்ததுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே கருத்தோடு இங்கே உங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பை அமைத்து அந்த கூட்டமைப்பின் சார்பாக உங்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஒற்றுமை என்றென்றும் இதே போல இருந்து உங்களுடைய பகுதியுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேது. அதே போல பானு ஜுவல்ஸின் சார்பாகவும் சசிதர் பாபு அவர்கள் குடும்பத்தாரும் மற்றும் ருக்மா கோவிந்தன் அவர்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து இங்கே இந்த பஸ் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோல ஓய்வு பெற்ற காலத்தில் கூட மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு செயலாற்றுகின்ற அவருடைய அத்தனை குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த வார்த்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி ஆண்டவர் எல்லாரும் நேரடி வாழ வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்த ஜான்சன் அவர்களுக்கும் அதேபோல் இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அனைவரும் பெரியும் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இங்கே இருப்பது அனைவருமே ஒரு முக்கியமானவர்கள் தான், பொறுப்பாளர்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அரசிடம் கொண்டு சென்று அந்த நல்ல முறையில் செயலாற்றி இன்று டிஃபென்ஸ் காலனி என்றால் நம்முடைய சூலூர் பகுதியிலே ஒரு முக்கியமான பகுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான மக்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், நாட்டு குளித்த மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே நீங்கள் வசிக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இந்த நேரத்தில் என் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உறுத்தாக்கி இந்த பஸ் நிறுத்தத்தின் மூலமாக பஸ் நிற்க வேண்டியதால் அந்த துறை அலுவலர்களை நான் கண்டிப்பாக பேசி இந்த இடத்தில் பஸ் நிறுத்தத்திற்கு உண்டான ஏற்பாடையும் நான் செய்து கொடுப்பேன் என்ற இடத்தில் நான் குறிப்பிட கடத்திருக்கின்றேன். இந்த பஸ் நிறுத்தத்தை எப்பொழுது இன்று இருக்கிறதோ அதே போல சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமான சாமி வந்து பூஜை செஞ்சார். ஒரு பஸ் நிறுத்தத்துக்கு நல்ல முறையில் பூஜை செஞ்சதே நம்ம டிஃபென்ஸ் கால் தான் நினைக்கிறேன். இல்லை நீ பஸ் நிறுத்தத்தை டிஃபன் வெட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று பக்தியோடு இன்று காலையில் வந்து அற்புதமாக பூஜை செய்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு எல்லாம் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் காலனிக்கு மக்களுக்கு இது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அதேபோல தாய்மார்கள் அற்புதமாக வறுமையை கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமான நன்றியும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு 300 மீட்டர் போகணும், மெயின் ரோடு போட்டு கொடுத்தா போதும். சரி சரி வாங்கிக்கலாம். சரிங்க யூனியன் போனீங்களா? சரிங்க. ஆமாம் நம்ம பண்ணிருக்கோம். நன்றி தன்ராஜ் அவர்கள் டீ பிரேக் இருக்குது. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருந்த திரு எம்எல்ஏ அப்துல்சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல எங்கள் சிறப்பிக்கும்படியாக வந்து அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுபோக நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் நம்ம காரோடு இணைக்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். மேலும் சிறப்பாக இந்த நிறுத்தம் செயல்பட நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கும்படி உங்களை அனைவரையும் நன்றி சொல்லுகிறேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது கோரிக்கையை ஏற்று ரீடாரிங் செய்து தருவதற்கு உடனே ஒப்புதல் அளித்து அதற்கு ஆயத்த பணிகளை ஆவணம் செய்யுமாறு கேட்டதற்கு எங்கள் டிஃபென்ஸ் காலனியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் அறிந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கேட்ட எந்த கோரிக்கையையும் அவர்கள் நிராகரித்ததாகவே இல்லை, உடனடியாக செய்து தந்திருக்கிறார்கள். அதற்காகவும் எங்கள் காலனி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ओम श्री अपवित्रो पवित्रवा सर्वामस्तां वधू विवास्मरि पुनरिकाशं सभायं पापं पापकर्म पवत्महं पापसंयोत्रहिमां दीर्घाशं ओम कदाचित् कालं देहे तटविपिनसंगितः करवोः श्रीमुदाभ्रिनारे वदनकमलास्वाद मधुपहं रमाशम्भो भवतु मे ओं दीननाथे निहितचरणो निश्चितपदं जगन्नाथ स्वामी नयनपथगामी भवतु मे तथा विष्णुनामधीशः कमलाशम्यामधीशः स्मृतसकुटुम्बाय स्मृतकश्यपादिनानागुत्रे सकुटुम्बाय भगवते वासुदेवचतुर्थां जगन्नाथाय भक्ति पुष्पाञ्जलि समर्पयामि चन्द्रवांसि बुद्ध्यत्मनावं प्रकृति स्वभावं करोमि जज्जं सकलरश्मि नारायणाय समर्पयामि ओम श्री गुरवे महाविष्णुं ज्वलन्तं श्रोतोमुखा ओम चन्दनस्य महत्वनं पवित्रं पापनाशनं दिवस हो जाते दो दिन में क्या हम दानविंद्रो महाबलम तन्त्वां पित्राणि रक्षाहं माचलमाचलम् ओं प्रतिदिनं हिमापत्नी दीक्षायां प्रतिदक्षिणां दक्षिणां सदापत्नी सदयां प्रति இந்த கோயிலுக்கு போகணும் சரி